அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். நம்ம சில ஆன்மீக விஷயங்களை பார்ப்போம். உங்க வீட்டில் மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா, உங்க வீடு செல்வ செழிப்பா இருக்கணும்னா, முதல்ல நெகட்டிவான எண்ணங்களை நீங்க ஒழிச்சிருங்க. எதிர்மறையான சிந்தனைகள் வேண்டாம், அதான் நெகட்டிவ். நேர்மறையான சிந்தனைகள் பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டாவது, வீடை எப்போதும் சுத்தமா வச்சிருங்க. வீட்டில் உட்காந்து நகம் வெட்டுறது, வீட்டில் நின்று தலைவாடுறது, அந்த முடி கீழே கிடக்கும், கீழே கிடக்கும், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும். அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டிலே உருவாக்கும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்க மனசு அந்த என்னடா எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாதிரி, அந்த நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு தோணாது. எப்போதுமே வீட்டை சுத்தமாக வைங்க. காலையில் எழுந்துச்சோன்னா வீட்டை பெருக்கிட்டு காலையில் எழுந்து தண்ணி தெளிங்க, வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டில் பூஜை அறையில் எப்பவுமே விளக்கு வச்சு, அதே மாதிரி குழந்தைகளை திட்டும் போதும் கூட ரொம்ப எதிர்மறையான ஒரு சொல்லி திட்டாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைகளோட மனசு அது அப்படியே ஆயிரும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறது அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம சுற்றி எப்பவுமே இருப்பாங்க. நீங்க ஒன்று சொல்லும் போது அது அப்படியே ஆகட்டும்ங்கிறது அந்த ஒரு அசிரி மாதிரி நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே நல்ல வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை இறைவா, நீ எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குற, எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இப்படி எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுவாகவே ஆயிடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோய் நொடியும் அண்டாது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, எத்தனையோ ட்ரிப்பு, ஒரு 5-6 ட்ரிப் போகிறீங்க, அது இன்னும் செட் ஆகலை, சரியாகலை அப்படிங்கும்போது ஒரு மருந்து கொடுக்கும்போது சொல்லுவாங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கையோடு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டரே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. நம்பிக்கை தான் மெயின். கடைசியில் இப்போ ரொம்ப சீரியஸாக ஒரு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவார்? எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன், இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும், நம்பிக்கையோட கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரா இல்லையா? என்ன காரணம்னா நம்பிக்கை. நீங்கள் மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. இது குணமாயிரும், இது குணமாயிரும்னா கண்டிப்பாக குணமாயிரும். கேட்டீங்களா? அதனால எப்போவுமே எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்கவே வேண்டாம். நேர்மறையான சிந்தனைகள்லாம் நமக்கு வேணும். ஒன்லி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேச 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 அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களை குழந்தைகளும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கேட்டீங்களா? அதனால எப்போவுமே குழந்தைகளை திட்டா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நெகட்டிவான வார்த்தைகளை போட்டு திட்டாது. நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டுங்க, நல்ல பழக்கவழங்களை சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை நல்லா வளரும். கேட்டீங்களா? அதனால எதையுமே எதிர்மறையான சிந்தனைகள் வேண்டாம், நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. அதான் உங்க குடும்பம் நல்ல சுபீட்சமா இருக்கும். எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு, ஐயோ அந்த கஷ்டம் இருக்குது, இந்த வார்த்தைகளை அந்த ஐயோ வார்த்தையில யூஸ் பண்ணாங்க. அது அப்படி சொல்ல உங்கள்கிட்ட நெகட்டிவ் தான் உங்க கூட வந்துக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் வரவே வராது. எப்போதுமே நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. வீட்டை சுத்தமாக வைங்க. எப்போதும் வீட்டில் பூஜை விளக்கு எரிங்க, விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். வாசல் முன்னாடி தண்ணி தெளிங்க, கோலம் போடுங்க, வீட்டை சுத்தமாக வைங்க. இந்த தேவையில்லாத துணிமணிகள், அழுகு துணி, தேவையில்லாத துணிமணிகள், கிழிஞ்ச துணியெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க. அழுகு துணியெல்லாம் உடனே துவைச்சி காய போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க. நல்ல விஷயங்களை வீட்டில் பேசுங்க, பெரியவங்களை மதிங்க. எல்லாம் நல்லபடியாக, எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கும் போதும், எனக்கு எல்லா செல்வமும் கொடுத்துருக்கா இறைவா, எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றது இறைவா, எனக்கு எல்லா சகல செல்வங்களும் எனக்கு கொடுத்துருக்கிறாய், உனக்கு நன்றி இறைவா, உனக்கு நன்றி இறைவா, உனக்கு நன்றி இறைவான்னு சொல்லுங்க. எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீ மேலும் மேலும் நல்லா வருவீங்க. அதனால எப்போதுமே நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். தேவையில்லாத சிந்தனையை விட்டு ஒழியுங்கள். நன்றி, வணக்கம்.